Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 599 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில அமானுஷங்களை பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் பார்ப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய டவுட்டான கேள்வியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அமானுஷத்தை பார்த்துருப்பாங்க, இல்லைனா அமானுஷத்துடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தடவையே அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நிமிடம் தான் மறக்க முடியாத நிமிடமாக மாறிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மலேசியால இருந்து சுந்தரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு 2009-2010 காலகட்டங்களில் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. சுந்தரி கோலாலம்பூரை சேர்ந்தவங்க. அங்கே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, வளர்றாங்க. அவங்க படித்தது ஒரு கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் தாரக்கும் படிச்சிருக்காரு, அங்கே தான் வளர்ந்துருக்காரு. அவர் வந்து ஒரு பாய்ஸ் ஹைஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு. எப்படிப்பா இவர் வந்து பாய்ஸ் ஹைஸ்கூல், இவங்க வந்து கேர்ள்ஸ் ஹைஸ்கூல், எப்படி ரெண்டு பேரும் காதலிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு 3-4 வீடு தள்ளி தாங்க இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். ஸோ இவங்க வீக்கெண்ட் ஆனால் போயிட்டு ப்ளே கிரவுண்டில் விளையாடுறது, அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியாக ஹேங் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். ஸோ ஆப்வியஸாக இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஸோ அதுக்கப்புறம் நட்பு வந்து பார்த்திங்கன்னா காதலாக மலருது. இந்த ஒரு காதலுக்கு அவங்களுடைய ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியுமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரெண்டு பேருடைய ஃபேமிலியும் நல்லா தெரியும், ஒரு 3-4 வீடு தள்ளி தான் இருக்காங்கன்னும் போது ஆப்வியஸாக எல்லாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், காதலிக்கிறாங்க, பிரச்சனையே கிடையாது, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சரி, இதுக்கு நடுவில் எப்படிப்பா அமானுஷங்கள் உள்ள வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 2009 காலகட்டத்துக்கு போக போகிறோம். 2009ல் ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. அந்த யூனிவர்சிட்டி இவங்களுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொலைவில் இருக்குங்க. ஸோ தாரக் வந்து மெரைன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாரு, இவங்க வந்து ஜேர்னலிசம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெய்லியும் ஒரு 6 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ ரெண்டு பேருடைய குடும்பத்தாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தங்கறதுக்கு உண்டான இடங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி இருக்கிற இடத்துல தான் சுந்தரியோடைய அத்தையோட மாமாவோட வீடு இருக்கு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே இவங்க தங்குற மாதிரி ஏதாவது ஒரு வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அத்தை மாமாவுக்கு ஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணுமே இருக்குங்க. ஸோ ஃபைனலாக இவங்க யூனிவர்சிட்டியிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய 4 ஸ்டோரி பில்டிங், ஒரு மிகப்பெரிய வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததா. இன்ஃபேக்ட் அந்த வீடை பார்த்த உடனே அவங்க அத்தை பொண்ணு ஸ்ரீ இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நானும் சுந்தரி கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அத்தையும் மாமாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸ்ரீயை வந்து எங்கேயுமே வெளியே அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். ஆனால் சுந்தரி கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடோடைய கிளீனிங் ஒர்க்கெலாம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து கிளீனிங் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடு பல வருடங்களாக பூட்டப்பட்ட நிலையில தாங்க இருந்திருக்கு. ஸோ இவங்களும் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 3 பேரை தவிர இவங்க கூட ஷாலினி, ஜெயா, மோகன் அண்ட் பாலன் அப்படின்னு சொல்லி 4 நண்பர்களும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்க போறாங்கன்னா 7 பேர் இருக்க போறாங்க. 7 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை வந்து கிளீன் பண்றாங்க. பல வருடங்களாக பூட்டி கிடந்த வீடு கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ண குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஃபைனலாக இவங்களுடைய பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம் உடைய வாஷ்ரூமை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாத் டப் இருக்கு இல்லையா, அந்த பாத் டப்பை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத் டப்போடைய ஓரத்தில் கருப்பு கலரில் ஏதோ ஒரு திரவியம் மாதிரி சுரக்குதுங்க. ஸோ இந்த கருப்பு கலர் திரவியம் சுரந்த உடனே இவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, பல வருடங்களாக இந்த வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற டேப் எல்லாமே வந்து துரு பிடிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெட்டல் டேப்பு இல்லை அந்த மெட்டல் ஹோல்டிங்ஸ் எல்லாம் துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா கிளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அதிலிருந்து கருப்பாக திரவியங்கள் வருது,
ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை கேஷுவலாகவே எடுத்துக்கிறாங்க. ஃபைனலாக அந்த வீடை வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், அதுக்கப்புறம் சாமி ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 6 பெட்ரூம் இருக்குமாங்க. அதில் ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெரிய பால்கனியோடு இருக்கும். மிச்சதெல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூமு. ஸோ ஸ்ரீ அண்ட் சுந்தரி ஒரு ரூமை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாரக் வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற நண்பர்களும் வேற வேற ரூம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரொட்டீனே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீக் டே முழுவதும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும். வீக்கெண்டு வரும்போது ஃப்ரைடே அப்படின்னாவே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசுறது, ஃபன் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, அந்த வீட்டிலேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி என்ஜாயுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா செக் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும்ல நம்மளுடைய வாழ்க்கையில். அப்படி தான் சுந்தரிக்கு ஒரு நாள் வரப்போகுது அப்படின்றத தெரியாமலே ஒரு நாள் அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய யூஷுவல் ரொட்டீன் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்காங்க. அந்த மாலில் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பசங்க இருக்காங்க இல்லையா, பாலன், தாரக் அண்ட் மோகன், அந்த 3 பேருமே வீட்டுடைய கிளீன்லினஸை வந்து பார்த்துப்பாங்களாம். வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குமே இந்த பசங்க தான் வந்து பார்த்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஷாலினி, ஜெயா அண்ட் சுந்தரி இவங்க 3 பேருமே லஞ்ச் அண்ட் டின்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுது. ஸோ இப்படி தான் இவங்களுடைய டேயோடைய ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்கு. எல்லாமே கரெக்டாக தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லாருமே வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, வீட்டில் சுந்தரி மட்டும் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. 13th February ஒரு ஃப்ரைடே. தாரக் வந்து அவருடைய யூனிவர்சிட்டியில் கேம்பிங் வந்து போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட், மேண்டிட்டரி அசைன்மெண்ட், மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அதுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. மோகன், ஷாலினி அண்ட் ஜெயா அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாங்க. எஞ்சி இருக்கிறது பாலன் அண்ட் ஸ்ரீ மட்டும்தான். பாலன் அவருடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் போய் தங்குறதுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவருக்குமே ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அந்த அசைன்மெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்றதுனால அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸ்ரீ அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அவங்க கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீயும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் போகும்போதே சுந்தரியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. நீ மட்டும் வீட்டில் எப்படி தனியாக இருப்ப, நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சுந்தரிக்கு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு நைட்டு விட்டால் அவங்களால அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கை பண்ண முடியாது. ஸோ அதனால நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெரிய வீடு தானே, நான் ஒரு நாள் மேனேஜ் பண்ணிப்பேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறாங்க. வழக்கம் போல் இவங்க யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு சாயந்தரம் 5 மணி அளவில் வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே வீட்டை வந்து பெருக்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெய்வ பக்தி வந்து ஜாஸ்தி. ஸோ இவங்களுடைய சாமி ரூம்லேயே நரசிம்மர் ஃபோட்டோ, முருகன் ஃபோட்டோ, பிள்ளையாரோட ஃபோட்டோ, எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சு சாமி கும்பிடுறது இவங்களுக்கு வழக்கம். அதுலேயும் குறிப்பாக 6 மணிக்கு மணி அடித்து சூடம் காட்டி சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் தான் சுந்தரி. ஸோ சாமி கும்பிடுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து சுத்தமாக காற்று கீத்து எதுவுமே கிடையாதுங்க. அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க, சூடம் ஏற்றுறாங்க. சூடம் ஏற்றி வாச கதவுகள் அப்போ வந்து போயிட்டு வெளியெல்லாம் காட்டுவாங்களாம். வெளியவும் சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாமி ரூமில் வந்து அந்த சூடத்தை காட்டுவாங்களாம். இவங்க வாச கதவுல கரெக்டாக அந்த சூடம் ஏற்றி இப்படி காட்டிக்கிட்டே இருக்கும்போது காற்றே இல்லாத சுச்சுவேஷனில் திடீர்னு யாரோ அந்த சூடத்தை அப்படி ஊதி அணைச்சா எப்படி அணையுமோ அந்த மாதிரி ஊதி அணைக்கிறாங்க. இவங்களுடைய முன்னாடி யாரும் கிடையாது, காற்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரோ ஊதுன மாதிரியே இருந்தது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குமே அந்த ஊதுன காற்று வந்து மூஞ்சில் அடிச்சிருக்கு. இவங்களுக்கு அதுவே வந்து லைட்டாக பயத்தை கொடுத்துருக்கு. என்னடா காற்றே இல்லாத இடத்துல யாரா இந்த மாதிரி ஊதி இருக்கிற மாதிரி சூடம் அணையும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சூடத்தை பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சுட்டு திரும்பியும் சூடை காட்டுறாங்க. திரும்பியும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல நடந்திருக்குங்க. இதுவுமே அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. சரி, நம்ம சாமி ரூமில் போய் சூடத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சாமி ரூமில் சூடத்தை காட்டுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுடைய பெட் இருக்கு இல்லையா, மேலே போடல, அதாவது அவங்களுடைய ரூமில் பெட்டை போடல. பெரிய வீடு தனியாக இருக்கணுன்றதுனால பெட்டெல்லாம் இழுத்து வந்து கீழே ஹாலில் வந்து போட்டுக்கிறாங்க. தலைகாணியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நாவல் படிப்போம், அதுக்கப்புறம் நம்மளுடைய அசைன்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாவல் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த டம் அப்படின்ற சவுண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி ஒரு
ஸ்விட்ச் போர்டு இருக்குங்க. அந்த ஸ்விட்ச் போர்டுலேருந்து நெருப்பு பற்றி எரியறது வந்து பார்த்துருக்காங்க. அந்த நெருப்பை பற்றி எரியறதை பார்த்த உடனே இவங்க குடுகுடுன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. ஐயோ யாராவது ஹெல்ப்புக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் வந்து வராரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்னம்மா இது ஃபியூஸ் போயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கிள் இது வந்து எனக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது, உங்களுக்கு ரெடி பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு ரெடி பண்ண தெரியுமா, சரி உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கேரியர் இருக்கா, அதை வந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த ஃபியூஸ் கேரியர் வந்து ரொம்பவும் அவுடேட்டடான ஃபியூஸ் கேரியரு, இப்போ வந்து ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிடுச்சு, என்னுடைய வீட்டில் ரொம்ப மாடர்னாக போட்டிருக்கேன், அது வந்து இதுக்கு செட் ஆகாது, அதனால இன்னைக்கு நைட்டு வந்து கரண்ட் வராதமா, நீ இப்படியே தான் வந்து சமாளிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இவங்களுக்கு அதுவே வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க தனியாக இருக்காங்க, நைட்டு வேற ஆயிடுச்சு, கரண்ட் வேற இல்லை, பயங்கரமாக வேர்க்கும், வெளியே காற்று வேற அடிக்கல, என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த அங்கிள் கூப்பிடுறாருமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுமா, கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. இவங்க மெயின் டோரை லாக் பண்ணல, ஒரு கிரில் கேட் மாதிரி இருக்கும், அந்த கிரில் கேட்டை வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இவங்களுடைய பெட்டு கீழே விரிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பெட்டில் போய் உட்காந்து நாவல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர வெப்பமாக இருக்குது, வீடே பயங்கர சைலண்டாக இருக்குது. இவங்களுடைய வீட்டுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்டோரி பில்டிங்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் யாராவது நடந்தாங்க அப்படின்னா கீழே ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நடக்கிற சவுண்டு கூட கிளியராக கேட்குமாங்க. இவங்க உட்காந்து நாவல் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த மாஸ்டர் பெட்ரூமில் டமால்னு எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. இந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே ஒரு ஹார்ட்டெல்லாம் நிற்கிது ஒரு செகண்டில். அப்படியே பார்க்குறாங்க, மேலே பார்த்தா ஒரே சைலன்ஸ், எதுவுமே இல்லை. வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிரில் கேட்டு போட்டிருக்காங்க, கிரில் கேட்டுக்கு வெளியே பார்க்குறாங்க, அப்படியே இருட் ஆகிடுச்சு. டைம் பார்க்குறாங்க 8 மணி. 8 மணிக்கு என்னடா இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, ஒருவேளை பக்கத்து வீட்டில் யாராவது எகிரி குதிச்சிருப்பாங்களோ அந்த சவுண்டு தான் கேட்டிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிவிட்டு இவங்க திரும்பியும் அவங்களுடைய நாவலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்டாக ஒரு 6 நிமிஷம் கழித்து திரும்பியும் டமால் எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த சவுண்டை கேட்ட உடனே அப்போ தான் இவங்களுடைய மனசெல்லாம் பதற ஆரம்பிக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குதுங்க. சேச்சா தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்படியெல்லாம் தோன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். நம்மளுடைய மைண்டை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல யாருமே கிடையாது, நம்மளை தவிர யாருமே கிடையாது, இந்த ஒரு சத்தம் பக்கத்து வீட்டில் இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனசை இவங்களே தேத்திக்கிறாங்க. தேத்திட்டு நாவல் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகுதுங்க. 15 நிமிஷம் கழித்து மேலே அந்த ரூமில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த ஓடுற மாதிரி சவுண்டு சாதாரணமாலாம் கேட்கலங்க, டம் 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 எகிரி குதிச்சு ஓடினாங்கன்னா கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு வந்து சுத்தியில் எடுத்து இவங்களுடைய தலையை டம்மு 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 டம்முன்னு அடிக்கிற மாதிரி கேட்குதுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த கீழ் வீட்டில் இருந்து மேலே மொட்டை மாடி இருந்து மொட்டை மாடியில் யாராவது ஓடினாங்கன்னா இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். மேலே யாராவது ஓடினாங்கன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன். யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மேலே எட்டி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த வீட்டில் இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. ஒருவேளை பக்கத்து வீட்டில் தான் பசங்க ஓடுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பயும் இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஒரு சைலன்ஸ். அந்த 15 நிமிஷம் கழித்து திரும்பவும் அந்த ரூமில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது, நெஞ்செல்லாம் அப்படியே படப்படான்னு அடிக்குது. அந்த இடத்துல இவங்களை தவிர வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி நம்ம ஹாலில் தானே இருக்கோம், நம்ம ஹாலில் தூரமாக படுத்துக்கிட்டு இருக்கோம், சாமி ரூம் முன்னாடியே நம்மளுடைய பெட்டை போட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக பெட்டை இழுத்துட்டு போயிட்டு சாமி ரூம் முன்னாடியே போடுறாங்க. இந்த சாமி ரூம் கரெக்டாக எங்கே இருக்கும்னா இந்த மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இருக்கு இல்லையா, படிக்கட்டோடைய வாசல்லையே அந்த சாமி ரூம் இருக்குமாங்க. கரெக்டாக அங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ மேலே யாரோ நடக்கிற சவுண்டு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நடக்கிறது வந்து சுற்றி நடக்கிறாங்க. மேலே பால்கனிக்கு போய் பால்கனி ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் பால்கனிலிருந்து குடுகுடுன்னு ஓடி வர சவுண்டு கேட்குது. எல்லாமே மேலே தான் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபைனுங்க. ஆனால் அந்த மூமெண்ட் அந்த சவுண்ட் வந்து குடுகுடுன்னு இவங்களை நோக்கி ஓடி வருது. கரெக்டாக எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டு இறங்குறதுக்கு மேலே வந்து ஒரு இடம் இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து சவுண்டு நிற்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. அந்த இடத்துல நின்ன உடனே இவங்களுடைய மனசெல்லாம் பதறுது. என்னடா இது, இந்த இடத்துல வந்து சவுண்டு கரெக்டாக நிற்குது, ஒருவேளை படிக்கட்டில் இறங்குற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக உட்டன் படிக்கட்டில் ஒரு ஹீல்ஸ் ஷூவை போட்டுக்கிட்டு டம் டம்முன்னு இறங்கி வந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு அவ்வளோதான், லிட்ரலி ஃபியர்.
அவங்களுடைய பயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு பயந்து அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடி வராங்க. கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி போகிறாங்க. ஓடி போகிறதுல இவங்க வந்து கான்ஷியஸ்னஸ்லேயே இல்லை. இவங்களுடைய ஃபோனை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க எங்கே ஓடுறாங்கன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பயத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடுகுடுன்னு ஓடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடு தள்ளி ஓடி போயிடுறாங்க. மூச்சு வாங்கி ஒரு வீட்டுடைய கதவுல போயிட்டு கையை வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த கதவை வந்து தட்டுறாங்க, ஓங்கி தட்டுறாங்க டமால்னு. கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட யூனிவர்சிட்டியில் படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்களை தெரியும். ஓகே, இந்த பொண்ணு வந்து நான் காலேஜில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. வேர்த்து ஊற்றுது, ஹார்ட் பீட்டெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. டமால் அடிக்குது. ஒரு மாதிரி மூச்சு வாங்குறாங்க, பயப்படுறாங்க, அழுகுறாங்க. வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. என்னன்னா இந்த பொண்ணு இப்படி பயந்துருக்கே, ஏதோ ஒன்று விஷயத்தை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணி சோஃபாவில் உட்காரமா அப்படின்றாங்க. ஒரு பொண்ணு வந்து கை அமுத்தி விடுது, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை தொடச்சி விடுது, இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கால் அமுத்தி விடுது, இன்னொரு பொண்ணு வந்து தண்ணி குடுமான்னு தண்ணி குடிக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து உப்புமா ஊட்டி விடுது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடக்குதுங்க. 20 நிமிஷம் கழிச்சு தான் இவங்க கொஞ்சமாக நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, எதம்மா பார்த்து பயந்த, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சுந்தரி சொன்ன உடனே அந்த காலேஜ் சீனியர்ஸில் ஒரு பொண்ணு வந்து கேட்குது, நீ அந்த கார்னர் வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. ஆமாம், அந்த கார்னர் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கார்னர் வீடே ஒரு பேய் பிடிச்ச வீடுமா, அந்த வீட்டில் போய் இருக்கிறியாமா, அதுலேயும் தனியாக இருக்கிறியாமா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அந்த கார்னர் வீட்டில் வந்து பேய் பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு. அந்த வீட்டில் கூட்டமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனியாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேயோடைய தாக்கம் உங்களை வந்து பாதிக்கும். இது வந்து நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாமே கட்டுக்கதைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா உண்மையிலே அந்த வீட்டில் பேய் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே நார்மலைஸ் ஆயிட்டாங்க. சரி, அந்த வீட்டில இருந்து வெளியே ஓடி வந்துட்டோம். இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்கள் தான் இருக்காங்க, காலேஜ்ல இருந்து சீனியர்ஸ் இருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய பாய் ஃப்ரெண்ட் தாரக் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா மெசேஜ் அனுப்புறாங்க, கால் பண்றாங்க. அவருக்கு வந்து ரீச்சபிள் இல்லை, ஏன்னா அவர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காரு. மெசேஜ் அனுப்பிச்சு விடுறாங்க, இந்த மாதிரி நான் இந்த லொகேஷன்ல இருக்கேன், வீட்டுக்கு மட்டும் போயிடாத, நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அவரு காலையில் வராருங்க. காலையில் வரும்போது இவங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு எதிரில் இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க அவரை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னமாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்தார் முன்னாடியே, நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, அந்த வீட்டில் தனியாக மட்டும் விட்டுறாதீங்க இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ தாரக் அண்ட் சுந்தரி 2 பேருமே வந்து அந்த வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுடைய வாசலுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாருன்னு சொன்னல, ஃபியூஸ் கேரியர் வந்து செக் பண்ணாரு. அந்த அங்கிளும் அவருடைய வைஃபுமே நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் இங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா நீ வீடெல்லாம் திறந்து போட்டு எங்கம்மா போனேன், நைட்டில் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுமா, நீ தனியாக இருக்கிறியே, பயந்துருவியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். வந்து பார்க்கும்போது வீட்டுடைய கேட் ஓப்பனாக இருக்குது, கதை ஓப்பனாக இருக்குது, பூட்டாமல். சரி உள்ளதான் இருப்ப, ஒரு குரல் கொடுக்கலாம், ஏன்னா கரண்ட் வேறு இல்லை, தனியாக இருட்டில் பயந்துருவே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நான் குரல் கொடுத்தேன். ஆனால் உள்ளிருந்து நீ ஆன்சர் பண்ணவே இல்லைம்மா. சரி எங்கேயோ வெளியே போயிருக்க போல இருக்கே, வீட்டுக்குள்ள யாராவது திருடம் பூந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வைஃபும் நைட்டு முழுவதும் இங்கேயே நின்றுகிட்டு இருந்தோமா அப்படின்னு வந்து சொல்றாருங்க. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. அப்பதான் இவங்க வந்து ஒரு விஷயத்தையே கேட்டிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ அங்கிள், உங்க நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க அங்கிள், ஏதாவது எமர்ஜென்சி நான் கால் பண்றேன். எப்போ நேத்து அவர் சொன்னாரு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுமான்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ இவங்க நம்பர் கேட்கல, இப்பதான் நம்பரே கேட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது இவங்க பயந்துகிட்டே போறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஃப்ரெஷன் அப்பெல்லாம் பண்ணோம் இல்லையா, இவங்க போய் குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட செம பயம். தாரக் வந்து நீ வெளியவே நில்லு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி இவங்க குளிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரி தாரக் குளிக்கும் போது இவங்க வெளியே நின்று இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிடுறாங்க. எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்ரீக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. எல்லாருமே பத்தடி அடிச்சு குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அப்போ தான் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இவங்க எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒருத்தராக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்ரீக்கு வந்து இந்த அமானுஷத்தின் மேலே பயமெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாருமே யூனிவர்சிட்டி போயிட்டதுக்கப்புறம் இவங்களுடைய மாலில் வந்து அன்றைக்கி லீவு. ஸோ இவங்க வேலைக்கு போகலை, வீட்டில் தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும்போது கேக்கு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு அந்த பால்கனியில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு கிச்சனில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. சரி கிச்சனுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு இவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்த்தா இவங்க சாப்பிட்டு வச்சிருந்த மிச்ச கேக் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லைங்க. கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு தட்டு வந்து தொடச்சி வச்சிருக்காங்க. டீயை பார்க்குறாங்க, டீ வந்து ஃபுல்லாக கப்பு காலியாக இருக்குது. என்னடா இது, ஒருவேளை நான் தான் சாப்பிட்டணும், இருந்தாலும் பசிக்குதே, சரி திரும்பியும் போயிட்டு கேக்கும் டீயும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி திரும்ப கிச்சனுக்கு போயிருக்காங்க. கேக்கும் டீயும் எடுத்துகிட்டு வந்து பால்கனியில் வச்சுட்டு கையை பார்க்குறாங்க. கையில் ஃபோன் இல்லை. ஃபோனை மறந்து கிச்சன்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னடா இது, ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், திரும்பியும் கிச்சனுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வந்து கிச்சனுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே வச்சுருந்த கேக் காலி, டீயும் காலிங்க. இதை பார்த்த உடனே அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்மளுடைய ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக இவங்களுடைய ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. தாப்பால் போட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் திரும்பி வர வரைக்கும் இவங்களுடைய ரூமுக்குள்ளே தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கான். வெளியே பயங்கரமாக சத்தம் போடுற மாதிரி கேட்டிருக்கு, யாரோ ஓடுற மாதிரி கேட்டிருக்கு, ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. இவ்வளோ அட்ராசிட்டிஸ் கேட்டும் ஸ்ரீ வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, பயப்படவும் இல்லை. இந்த ஒரு மேட்டரை யார்கிட்ட சொல்லவும் இல்லை. ஏன்னா சொன்னால் எல்லாரும் பயந்துருவாங்க, சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் கூட சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் இல்லையா, இந்த ஒரு மேட்டரை சொன்னால் கண்டிப்பாக நீ அங்கே தங்காத, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமலே விட்டுருக்காங்க. சரி, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் தாரக் இருக்கார்ல, அவருக்குமே ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஒரு நாள் அதே மாதிரி அவர் யூனிவர்சிட்டியிலேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ வீட்டில் யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர் கரெக்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பனானா தோப்பு, அதாவது வாழைக்காய் தோப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வாழை மரம்லாம் நிறையா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு தோப்பை கிராஸ் பண்ணி தான் இவர் வந்து வர்றாரு. கரெக்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வாழை மரத்திலிருந்து யாரோ ஒரு பெண் இவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, தாரக் தாரக்னு கூப்பிடுறாங்க. இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் அந்த பெண் அந்த குரலில் வச்சுக்கிட்டு, தாரக் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்க, பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே இவருடைய மனசெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பயப்படுறாரு. ஏன்னா மலேசியாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஈவினிங் ஒரு 7-8 o'clock மேலே குறிப்பாக இந்த வாழைத்தோப்பு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க, ஒரு 20லேருந்து ஒரு 30க்குள்ளே இருக்கிற பசங்க நைட் டைமில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா வாழை மரத்தில் தான் இந்த மோகினி பிசாசெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த பசங்களெல்லாம் குறி வைக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது. ஸோ இவர் கரெக்டாக அந்த வாழைத்தோப்பை தாண்டி தான் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சவுண்டு கேட்ட உடனே இவர் வந்து லைட்டாக பயப்படுறாருங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு இருக்கு, இவர் பாட்டு கடகடன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ஒரு மேட்டரை கேட்ட உடனே இவங்க கேட்டிருக்காங்க, சுந்தரி என்னடா இது, நீ பயப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அந்த பேயை பார்த்தாலாம் யார் பயப்படுவா, உன்னை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. இவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, டே பேயை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறேன், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஒரு மேட்டரை ஃபன்னாக வச்சுக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் மற்ற நண்பர்கள்லாம் இருக்காங்களே, மோகன்லாம் இருக்கார், அவர்கிட்டலாம் உனக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் ஒரு நாள் அப்படி தான் நான் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ரூமில், வெளியே யாரோ வந்து கத்துற மாதிரியே சவுண்டு கேட்குது. அந்த கத்துற சவுண்டு வந்து யாராவது வந்து டார்ச்சர் பண்ணால் நம்மலாம் கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யாரா இது இப்படி கத்துறது அப்படின்னு சொல்லி டோரை திறந்து பார்த்தா யாருமே இல்லை, சைலண்டாக இருந்தது. திடீர்னு யாரோ குடுகுடுன்னு என்னை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னை நோக்கி ஓடி வரதை கேட்ட உடனே பயந்துட்டு நான் கதவை மூடிட்டு உள்ளே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து அதிகமாக கதவை போட்டு டமால் 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 தட்டுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு வந்து அவரு சொல்கிறாரு. டே இது ஏன்டா முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி மோகன் கிட்ட கேட்டா, அது ஒன்றும் இல்லை மறந்துட்ட மச்சி அப்படின்ட்டு இருக்கிறார். டே என்னடா நீ இப்போ இதெல்லாம் மறக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை பற்றி பக்கத்து வீட்டிலலாம் விசாரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க,
சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த வீட்டில் என்ன நடந்ததுலாம் தெரியல. ஆனால் இந்த வீடு ஒரு அமானுஷமான ஒரு வீடுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பெட்டர் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட் வந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நோட்டீஸ் பீரியட் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவருமே ஓகே அப்படின்றாரு. ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு இவங்க எல்லாரும் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் யாருமே தனியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தனியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த அமானுஷங்கள் இவ்வளோ தொல்லை பண்ணுது. வீட்டில் யாராவது 2 பேர் இருந்தாங்க கூட இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஒரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்றாவே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதம் கழித்து அவங்க வேற ஒரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவங்களுடைய டிகிரி எல்லாம் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து காலேஜை விட்டு வெளியும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் சந்திச்சது இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நான் பட்ட பாடு இருக்குதே, ஐயோ அந்த மாதிரி இருந்ததுங்க பிரதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாங்க தனியாக இருக்கும்போது பெண்கள் நார்மலாகவே ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து அவ்வளோ பெரிய வீடு வேற, எப்பா இந்த வீடை பார்த்தாலே பேய்கள் குடியிருக்கிற இடம் மாதிரியே இருக்குதேடா அப்படின்லாம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் பயப்படாமல் இருப்பாங்களா? ஸோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பயமாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணதுக்கு சுந்தரிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.